இந்த இனிய குடியரசு தின விழாவில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நமது ஜெய்ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையா? உலகிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தான். அதனாலதான் இந்தியாவின் ஆன்மீக ஒளிவிளக்கு வீரத்துறை விவேகானந்தர் அழகாக சொன்னார், என்னிடம் 100 இளைஞரை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. அதையே அவர் பின்தொடர்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இந்திய இளைஞர்களே கனவு காணுங்கள், இந்திய இளைஞர்களே கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதுள்ள கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. 2020 வல்லரசாக வேண்டும் என்று அவர் ஏன் 2020 தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். 2020 20 வயது கொண்ட இளைஞர்களால் தான் இந்தியாவை வல்லரசாக்க முடியும் என்பது அவருடைய அற்புதமான கருத்து. ஆக இளைஞர்களால் தான் இந்த நாடு முன்னேறும் என்ற அடிப்படையில் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதை பற்றி பேச அறிஞர் மக்கள் வந்திருக்காங்க. இளைஞர்கள் என்பவர்கள் இன்றைக்கு பெரும் நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்ற அணிமுறை தலைமை பேச்சாளராக மல்லுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி தமிழாசிரியருடைய நான் சரசேவன் வந்திருக்கிறேன். அவருக்கு இணை பேச்சாளராக உங்களுக்கு ஏற்கனவே அறிந்தவர் என்னுடைய ஆர்வ நண்பர், 6வது முதல் 12வது வரை ஒரே வகுப்பில் படித்த என் ஆர்வ நண்பர் சின்னதுரை அவர்கள் முதுகலை ஆசிரியர் கோணைக்கல்வி. அவரை எடுத்து இளைஞர்களுக்கு அவர்கள் பெரும் நம்பிக்கை என்ற அணியுடைய இறுதி பேச்சாளராக மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் பேச்சு போட்டியில் பங்கு பெற்று நம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய பச்சைமுத்து கலைக்கல்லூரியில் இளைஞர்களை தனியாக எங்கய்யா நம்பிக்கை, இளைஞர்களா எல்லாம் வெறும் எண்ணிக்கையா அப்படின்னு பேச அருமைக்குரிய மாணவ செல்வங்கள, இதுவரைக்கும் நாம குடும்பத்தோட கூத்து பார்த்துருக்கிறோம், நாடகம் பார்த்துருக்கிறோம், சினிமா பார்த்துருக்கிறோம், ஆனா டிவி பார்த்துருக்கிறோம். ஆனா குடும்பத்தோட இன்னைக்கு தான் பட்டிமன்றம் பேசுறத பார்க்க போறோம். ஒரு மனைவி பேசுறதுக்கு எதிராக தைரியமா ஒரு கணவர் பேச வந்திருக்கிறாரு. தேவேந்திரன் அவர்கள், அவர் எந்த தைரியத்துல வந்திருக்கிறார், நம்ம தைரியம் வந்திருக்கிறார். ஆக அவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்த்துக்களை சொல்லி, இல்லை இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் எண்ணிக்கை தான் என்று பேச ஒரு அற்புதமான மனிதர் ரொம்ப பிடிக்கிறது. அதாவது இந்த அணியிலேயே மிகவும் வயது குறைந்த இளைஞர் அவர் தான். நீங்க கேட்கலாம், எப்படி அவருக்கு உருவம் மட்டும்தான் மறைத்திருக்கிறது, உள்ளம் இன்னமும் இளமையாகத்தான் இருக்கு. அவ்வளவு காதல் ரசம் சொட்ட சொட்ட கவிதை எழுதக்கூடிய ஏன் கண்மணியே என்ற நூலை எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியர். அது மட்டும் இல்ல, அவரை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே 4 பேர் நல்லது செய்யணும், 4 பேர் நல்லது செய்யணும்னு சொல்லியிருப்பார். யாருங்க அந்த 4 பேர் ஒரு நாள் கேட்டேன். நானும் என் மனைவி, என் மச்சச்சி, மாமியார். நல்லவர். கல்யாணம் ஆன புதுசுல மனைவி நீங்க கவிஞராமே கவிதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவள் கவிதை சொல்லியிருந்தாள். அவள் பெயரை சொல்லி அவள் முகத்தில் வெட்கம் வந்தது. இன்னொரு கவிதை சொல்லியிருந்தால் அவள் தங்கையின் பெயரை சொல்லி என் முகத்தில் ரத்தம் வந்தது. அவர் சொன்ன ரத்தம் வந்தாரு, தொடர்ச்சிட்டு தான் வந்திருக்காரு. நகைச்சுவையா சொன்னா கூட உண்மையிலேயே தருமபுரி மாவட்டத்தின் கண்ணதாசன் நடக்கக்கூடிய அற்புதமான மனிதர். அழகா பேசுவார். இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் எண்ணிக்கை என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக பேச வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்கு தகடவர்த்தவன் தங்கமுத்து அவர்கள் சங்கரா தொலைக்காட்சியில் மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டியில் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பெற்று நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர். அருகில் இருக்கக்கூடிய அறிவியல் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதால் மிக அற்புதமாக பேசுவார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப தலைப்பையும் சொல்லியாச்சு, பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்தியாச்சு. அவங்க பேச போறாங்க, நீங்க கைத்தட்ட போறீங்க. யார் எந்த அணைக்கு அதிகமா கைத்தட்டுறீங்களோ அதை பார்த்து நான் குறிக்க போறேன். இப்ப நடுவர் நான் இல்ல, நீங்க தான். நீங்க நல்ல கைத்தட்டி வச்சுங்க. யாருக்கு கைத்தட்டல் அதிகமா வருதோ அதை தீர்ப்பா
தெரியும். ஐஸ்வர்யா ராய் வந்து உலகளவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். ஒரு மாணவி இருந்து அவனுடைய முக அழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பொண்ணு இருந்து அவனுடைய கண் அழகு அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து அவங்க படிச்சவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சான், அந்த உலக அழகு போட்டியில நான் கலந்துக்கல, அதனாலதான் ஐஸ்வர்யா ஜெயிச்சான்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? பேசுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்கும் இளைஞர்கள் தான் நம்பிக்கைக்குரிய சொத்துங்க. நடுவர்களே, இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சாலும் படிக்கலைனாலும் நம்பிக்கையை காப்பாத்துறாங்க. வாத்தியார் பேச்ச கேட்டு படிச்சா ஐடி கம்பெனிக்கு போறோம். வாத்தியார் பேச்ச கேட்டு படிக்கலைனா நைட்டி கம்பெனிக்கு போயாச்சும் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஆனா நைட்டி கம்பெனிக்கு போறவங்க அதிகமா போடுறது. ஏன்னா ஒரு முழுக்க நைட் போட்டு அலையிறாங்க. பட்ட படிப்பு படிச்சாச்சுங்கய்யா, எஃபில் வரைக்கும் படிச்சாச்சு, வேலை இல்ல. சும்மா விட்டாங்களா எங்க இளைஞர்கள்? துப்புரவு பணியாளர் வேலைக்கு கூட விண்ணப்பிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சொமாட்டா, ஸ்விக்கி போன்ற கம்பெனிகள்ல வேலைக்காக போய் நிக்கிறாங்களே. எதுக்காக நடுவர்களே? பெற்றவங்களுக்காக, உடன் பிறந்த பிறப்புகளுக்காக, தங்கச்சியின் திருமணத்துக்காக, தம்பியின் மேல் படிப்புக்காக, இப்படி பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்த்து வெறும் எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்றதுல நியாயமே இல்லை நடுவர்களே. யாரை பார்த்தோம்னா சொல்றீங்க? புருஷனை பார்த்தா அவரை மாதிரியே எல்லா இளைஞர்களும் இருப்பாங்கன்னு நினைச்சு தெரியாம பேச வந்துட்டாருங்கய்யா. பார்த்து என்னமோ இளைஞர் மாதிரி தான் இருப்பாரு. நம்புறதுங்க. அடப்பா ஏமாத்தே. இண்டிகா ஈஸி. இண்டிகா ஈஸி ஹேர் கலரிங் ஷாம்பு. ஐயா, நீங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இனிமே புதுசா இருக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறதுக்கு முன்னாடியே திடீர்னு கிளம்பி கொண்டு வாங்க போறாங்க. ஏமா? உங்களுக்கு சேர்த்து பார்த்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஐயோ வேணாமா, ஒன்னே போதும். காலையில வரையில தான் தடவிட்டு வந்தாரு இண்டிகா ஈஸி. அதனாலதான் என்னவோ தெரியல, இன்றைய இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம பேச வந்துட்டாருங்கய்யா. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிற நடுவர்களே, யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையின் நடை போட சம்மதமே. வந்தாயாய் வருவோம், வீழ்ந்தால் விதையாய் விழுவோம், மீண்டும் மீண்டும் எழுவோம், எழுவோம். மீண்டும் மீண்டு எழுவது இளைஞர் கூட்டம் தான் நடுவர்களே. நடுவர்களே, ஒபாமா அமெரிக்க அதிபரா இருந்தப்ப பாக்குறேன், அங்க எல்லா துறைகள்லயும், அதுவும் முக்கியமா ஐடி கம்பெனிகள்ல இந்திய இளைஞர்களா நிறைய இருக்கிறாங்க. அவர் சிந்திச்ச, இப்படியே போனா அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாம போயிருமே, அதனால இந்தியர்களை எல்லாம் அவங்க நாட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களை எல்லாம் அனுப்பிடலாம்னு சொல்றார். உடனே இந்தியர்களை எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிட்டா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸோட தலைமையகம் சென்னையா மாறிடும் பரவாயில்லையா அப்படின்னு பில் கேட்ஸே கேட்டாரு. அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியே இந்தியன் டெக்னாலஜியா இன்னைக்கு வளர்ந்து நிக்குதே, அதுக்கு காரணம் நம்ம இளைஞர்கள் தாங்க நடுவர்களே. அதாவது இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர்களே, சரிப்பா. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு சோறும் இல்லை, மாடுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனவடான்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா. பயனேறி பில்லறுத்து வழிந்தொழுகும் ரத்தத்தில் ரத்தத்தை காசாக்கி மாணவர்கள் வந்து செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான் தெரியுமா நடுவர்களே? சொல்லுங்க. அதாவது தன்னுடைய முடிய அழகுபடுத்துறேன்னு சொல்லி தன்னுடைய முகவரியே மறந்துட்டு இருக்கிறான். சரி. தன்னுடைய கால் சட்டையை அழகுபடுத்துறான்னு சொல்லிட்டு தன்னுடைய காலத்தையே வீணடித்துட்டு இருக்கிறான். இவ்வாறு வந்து மாணவர்களினுடைய எதிர்காலம் எங்கே போயிட்டு இருக்குது, இதை இவங்களால வந்து மறுக்க முடியுமா நடுவர்களே? ஆகவே மாணவர்கள் வந்து நேரத்தை கழித்துக் கொண்டு வெறும் எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பா அவர் மனைவி முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசியிருக்காருன்னா மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அற்புதமா பேசினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பான்னு நாங்கெல்லாம் படிச்சோம். இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு. காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பேஸ்புக், மாலை முழுவதும் இன்ஸ்டாகிராம் என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. சார் செல்லே இருக்காங்களே சார், ரொம்ப அற்புதமா பேசினார் சார். இன்னைக்கு அப்பா அம்மா எவ்வளவோ தன் உடலை வந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இவங்க ஆடம்பரமா செலவு பண்றாங்களேன்னு ரொம்ப அழகா சொன்னார் சார். அன்னைக்கு ஒழுகுற வீட்டுல கூட மகிழ்ச்சியா இருந்தான் சார். இன்னைக்கு காலைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு டிவியை போட்டா 11 மணி வரைக்கும் அழுகுற வீட்டுல எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் பதிலடி தர உதவி ஆசிரியர் நான் சின்னத்துறைகளை கைத்தறியை அன்போடு அழைக்கிறேன். நீ பேச தாயே, உயிரே, தமிழே, உன்னை வணக்கம் செய்யேன். பிறர்க்கரிய செல்வமே, நீயே தலை நின்றாய் காழ்ப்பிழந்தேன். இவ்வுலகில் நீ எங்கில்லை என்றால் எவன் துன்பம் எனக்கு எது? என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அடுத்த வணக்கம். ஜேஎஸ்வி கல்லூரியுடைய சேர்மன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு முதல் மேடை மட்டுமல்ல, பல மேடைகளை ஏற்பாடு செய்திருந்த கல்லூரியுடைய செயல் தலைவர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நான் போட்டி நடத்தக்கூடிய ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு அடுத்த வணக்கம். அடுத்ததாக துறை தலைவர்கள் மற்றும் முதல்வர் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறவுதல் என்ற மாமனிதர் ஏபிஜே ஐயாவுடைய கனவை மெய்ப்பிக்கும் வகையில் தன்னம்பிக்கையோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அதாவது இது அவருக்கு முதல் மேடை இல்லை, பல மேடைகள் கண்டிருந்தாலும் பட்டிமன்றம் அப்படின்றது ஒரு விதமான நடை. அவர் மிக சிறப்பாக பேசுவதற்கு என்னுடைய கைத்துக்கள் தான் ஆதாரம் இருக்கும். நல்ல நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் வந்தாரு. இன்றைய இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கையே அப்படின்னு பேசிட்டு ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்காரு. அவர் பேச்சு எப்படி இருக்குன்னா, எல்லாம் இருக்கு பெட்டியில, கீரை கடைய சட்டி இல்ல. உட்கார்ந்து இருக்காரு நடுவர் அவர்களே. இதுக்குதான் 3/4 மணி நேரம் முக்கி பேசுறீங்க. நடுவர் அவர்களே, இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கையே என்று சொல்ற இவரு ஒரு ஆசிரியர். ஆமா, கணினி ஆசிரியர். காலையில 8 மணிக்கு எதுக்கு பசங்களுக்கு மாணவர்களுக்கு பஸ் கிளாஸ் வைக்கிறாரு? ஏப்பா மகா நடிகர் 8 மணிக்கு பஸ் கிளாஸ் வச்சுட்டு இன்னும் பசங்களை குறை சொல்றீங்க, நியாயமான்னு கேட்கிறாரு. நல்ல கேள்வி கேளுங்க. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு வைக்கிற இவரு மாணவர் எண்ணிக்கைக்கு வைக்கிறாரா இல்ல மாணவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு எடுக்கிறாரா? சோறாவளியே சுழன்றெடுத்தாலும் தன்னம்பிக்கை என்ற தீபத்தை மனதிலே எரிவிட்டு அறியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற இப்படி மாணவர்கள் அற்புதமான நம்பிக்கை தானே? ஆமா, நம்பிக்கை. எல்லாருக்கும் பிடிச்சது காசு, எல்லாருக்கும் பிடிச்சது காசு. இன்றைய இளைஞர்கள் நானே மாசு. எங்கப்பா ரூம் போட்டு யோசிக்கிறேன். அவர்களே, குகேஷ் யாரு? குகேஷ் என்ற இளைஞன் 17 வயதுல சதுரங்க போட்டியில உலக சாம்பியன் ஆனாரு. எப்படி கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையோடு சாம்பியன் ஆனாரு. அவர் வெறும் எண்ணிக்கையில சேர்த்துருவீங்களா? கேளுங்க. வெறும் எண்ணிக்கையா? வெளியே போகணும், ஜாக்கிரதை. நம்பிக்கை நட்சத்திரங்கள் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். 2022ல கிரிக்கெட் உலகக்கோப்பை நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானாவே ஒரு பெரிய போட்டி வந்து ஒரு போர்க்களமான இருக்கும். அந்த போட்டியில பாகிஸ்தான் இந்தியாவின் வெற்றியை முழுவதுமாக பறித்துவிட்டதுதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சூறாவளியாய் ஒரு இளைஞன் இறங்கி வந்தான். விராட் கோலி என்ற ஒரு இளைஞன் அடிச்சான் பாரு.
அம்மாவது கம்பா, உலகமே போற்றி வணங்குவது அம்மா. அற்புதம்பா. இளைஞனை, இந்த இளைஞர்களை தொலைய வச்சு பார்த்தா தாறுமாறா தெரியும் சார். ஆனா கிட்டக்க வச்சு பார்த்தா, நெருங்கி பார்த்தா தான் தெரியும் சார் அவன் தங்கமான மனசுக்காரன். தாய் மனசுக்காரன் சார். பாருங்க, சோறு போட தாய் இருக்கா, பள்ளியிலேயே பார்த்ததில்லை. வாட்ஸ்அப்ல மூழ்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் வைத்துட்டு மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அலுவலர். அவருக்காக ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நீங்கள் எப்படி நீங்கள் எண்ணிக்கை நடத்துவீர்கள்? வெறும் நம்பிக்கையில் நீங்கள் நடக்க வேண்டும். இக்கல்லூரியில் படித்த ஒரு மாணவி செல்வி என்ற ஒரு மாணவி இப்பொழுது கூட்டுறவுத்துறையில இணை இயக்குனர் இருக்கிறார். ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார், 100 இளைஞர்களை பாருங்கள், நான் வலிமையான பாலத்தை உருவாக்கி பார்க்கிறேன் என்று லட்சோலட்ச இளைஞர்களை கேட்டிருக்கலாம். 100 சாம்பிள் போதும் நீ கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நம்முடைய நம்பிக்கை எப்பேற்பட்டது என்பதை நடுவர் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனது அருமை நடுவர் ஏற்கனவே சொன்னார். அந்த நிலையை அறிவுப்படுத்தும் பொழுது நானும் அவரும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். நான் இன்று மேடையிலே பேசுவதற்கு அவரும் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவரும் ஒரு காரணம். நான் 11ஆம் 12ஆம் வகுப்பு மேக்ஸ் பயாலஜி குரூப், ஐயா அவர்கள் அறிவியல் பிரிவு. நான் சொல்லுவேன், எக்ஸாம் சரவணா எக்ஸாம் உள்ள வந்துச்சுப்பா, நான் சரியா படிக்க வேண்டிய பிசிக்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியாதே சரவணா. கவலைப்பட ஆரம்பிச்சான். எல்லாம் நம்பிக்கையா இருக்கும், நீ பாஸ் பண்ணு. இது மட்டும் இல்ல, அவன் பாஸ் பண்ணா இவன் பஸ் மார்க் எடுத்தான், அவன் பஸ் மார்க் எடுத்தான் சொல்லுவேன். கவலைப்படாத, உண்மையான நீ நம்பிக்கை வை என்று. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. இன்றைய இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கை இல்ல, நம்பிக்கையே 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 என்று சொல்லி ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார் சார். இந்த இளைஞர்கள் திமிரு பிடிச்சவங்க சார், அந்த திமிருக்கே பிடிச்சவங்க சார். உட்பிட்டவரை உயிருள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் லைக் இட்டவரை லைக் உள்ளவரை நினை, கமான் இட்டவரை கடைசி வரைக்கும் நினைக்கக்கூடிய நல்லவங்க சார். அது அற்புதமா பேசினாங்க. இந்த கொரோனா காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை, கோயிலுக்கு விடுமுறை, விடுமுறை விடாத ஒரே இடம் வீட்டு சமையல் தான். பாத்தீங்கன்னா அப்பா சூடா இருந்தா சாப்பிடுவார், அம்மா சுவையா இருந்தா, அம்மா தம்பி சுவையா இருந்தா சாப்பிடுவான், தங்கச்சி கொஞ்சம் காரம் குறைந்தா சாப்பிடுவான். ஆனா அம்மா மிச்சமா சாப்பிடுவான். அதான் அற்புதமான பாட்டு பாட்டு. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை பார்த்தே பசு மரப்பா, இளவட்டான பெண்ணும் என்ன தெச்சி குடிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி குட்டி மகிழ்ந்திருப்பா, நெத்தியிலே நினைக்க வைப்பா, நீராக பிடிக்க வைப்பா, பிஞ்சி விரலாரம் கடிப்பா, பிள்ளை கெஞ்சி சோறு தின்பா, பல்லு மூளைக்கு நெல்லு முனையில் மெல்ல மெல்லதான் எரிவிடுப்பா, பல்லு மூளைக்கு நெல்லு முனையில் மெல்ல மெல்லதான் எரிவிடுப்பா. உன்னை என்னையும் படைச்சதுங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இளைஞர்களை எப்படி சார் எண்ணிக்கையில சேர்க்க முடியும்? பெரும் நம்பிக்கையே அப்படின்னு பேசிட்டா. இதுக்கெல்லாம் பதில் தர காதல் கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் வரும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் வந்தேன். ஏன்னா என் வயதை ஒருத்தவர்களை எதிர்த்து பேசுவீங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் சொன்னான், கொஞ்சம் கவனமா பார்த்து வாப்பா அப்படின்ட்டு. இங்க வந்த உடனே குரு வணக்கம் பாடி குரு பிரமா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவின் திருவடியில் கற்றறிந்த ஞானம் எதுவில் கலைப்பொருளாய் இருப்பதே இல்லை. அதனால குரு வணக்கம் செய்து எங்களை வரவேற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு. ஆதரு முன்னே வடம்புரி முத்தே எல்லா மொழியும் வாழட்டும் என் தமிழ் என்னை ஆளட்டும் என்று சொல்லி என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பிஜே சித்துவின் நண்பர்களே, நகர் தளபதி ரசிகர்களே, பேரன்பு மிக்க பிடிஎஸ்ஸின் ரசிகைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு. சார் பார்க்குறாரு, பேசாம ஒரு அட்மிஷன் போட்டு ஏதாவது சேர்த்துடலாமான்னு பார்க்குறாரு. பேசுங்க. முகில் தரு வலை என வளம் நிறை மலர் என அலை தரும் கடல் என அகில் தரும் மனம் என பிறை முதல் ஒளி என அமர்ந்திருக்கின்ற நடுவர் நடுவருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நடுவர் அவர்களே, அப்பா நம்ம அம்மாவுடைய பாசத்தை வளரும் போதே உணர்ந்துக்குவோம். ஆனா அப்பாவுடைய பாசத்தை நம்ம அப்பா ஆகும்போது தான் உணரும். இது அழகா சொல்லுவோம். மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பு கேட்டதில்லை, பால் விரிச்சு படுத்ததில்லை, பட்ட கடனா தூக்கம் வரல, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினால் எழுப்பிக்கிட்டு தின்பந்தந்தான் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை, தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை, அவர் உழைச்சி காய்ச்சதில்லை, உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய பிடிச்சு நடந்தா அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம். அப்பா அவர்களை பிடிச்சு நடக்க மாட்டாங்க சார். இந்த இளைஞர்கள் எப்படி சார் நம்பிக்கையா இருக்க முடியும்? நீங்க மகாத்மாவை மாற தேவையில்லை, நீங்க மனிதர்களாக மாறுங்கள் என்ற அற்புதமான கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு பதிலடி தர நம்பிக்கை பேச்சாளருக்கும் தாரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பில் சிறந்த தவங்களை அன்புடையார் இன்புற்று வாழ்ந்த இயற்கை அன்னை கவிழ்க்கும் அவை கண்டிச்சிருக்கும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் இந்த தகடூர் கமலச்சியின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மிக சிறந்த நடுவர், மிக சிறப்பான நடுவர். இப்படிலாம் அவர் சொல்லல, நானா சொல்றேன். எங்களுக்கு அனைவருக்கும் பிடித்த நடுவர். இந்த பட்டிமன்றம் முடிவதற்குள் உங்க அனைவரோட மனசுலயும் இடம் பிடிக்க போற நடுவர் எங்க நடுவர். ஐயா வணக்கம். வணக்கம்மா. உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கோம் எங்க அணிக்கும். உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கோம் எங்க அணிக்கும். வாய் கூசாம பொய் பேச வந்திருக்கோம் எங்க. ஆமா, அந்த போது பார்க்கும்போது உண்மை பேசுற மாதிரியே தெரியல. எனக்கு முன்னாடி ஐயா பேசிட்டு போனாரு. அவருக்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நடுவரே. சொல்லுமா, 2 விஷயம் கூட சொல்லுமா. ஐயா பேசுறீங்களே வெறும் பொய்யா. அட பாருங்க. ஒரு கவிதையை சொல்லிட்டு தொடங்குற நடுவரே. சொல்லுங்கம்மா. இளைஞனே எழுந்து நட, இமயம் கூட உனைப்படியும், 8 வயது உயர்கையில் வானம் கூட தலை முடியும். 8 வயது நடக்கையில் வானம் கூட தலை முடியும். சூரியனும் கவசமாய் உனை அறியும், அந்த சூட்சுமத்தை அறி உலகு உனை அறியும். தேட துணிந்து எழுந்தால் தெரிந்துவிடும் விடைகள் எல்லாம் ஓட கால்களிடு, உலகம் பறக்க ரெக்கை வரும், உலகம் பறக்க ரெக்கை வரும். சீறி பாய்ந்திருந்தால் சிந்தமும் காலடி,
அங்க தங்கியிருந்தாங்க. வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலுக்கு போவதில்லை என்று சொல்லி தமிழகத்தில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை தலைவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தலைவர்களே இல்லாமல் மிக கண்ணியத்தோடு அத்தனை இரவுகள் அங்கு தங்கியிருந்த போதும் எந்த பெண்மணிக்கும் ஒரு சிறு இடையூறு கூட இல்லாமல் கண்ணியமாக நடத்தினார்கள். இளைஞர்கள் நம்பிக்கை தான் பேசிட்டாங்க. நேரத்தின் அருமை கருதி தங்களது தங்கமுத்தவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எதிரணியிலிருந்து தாரணி அவர்களே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்களுக்கு தீர்ப்பை வழங்கிருங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பேசுறேன்னு சொல்லி இடமும் வந்து நன்றி. எப்பா எப்படிப்பா ரிலேஷன் சொல்லிதான் இல்லையா என்னென்ன பேசுறாங்க பாருங்க. கருத்தொழி வென்றவள் காலத்தை வென்றவள், பெருமை தமிழ் பேரின்ப தமிழ் பொருந்துகிற ரட்சமள், சிறப்பு தமிழ் சீரிய தமிழ் பிறப்பு தமிழ் பெறலாத தமிழ், வளர்ந்தமிழ் வாழ்ந்தமிழ் வசந்தமிழ் வையகத்தமிழ் தீந்தமிழ் தீரக்க தமிழ் ஓப்ப தமிழ் உண்மை தமிழ் ஆதி தமிழ் ஆலி தமிழ் மேலி தமிழ் கன்னி தமிழ் கற்ப தமிழ் எண்ண தமிழ் ஏனி தமிழ் தமிழுக்கும் அவை சான்றோர் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புபட. சரி கண்டென்ட் எழுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா எழுதுன உங்களை வாழ்த்தி 4 பேர் கவிதைகள் நடப்பது. நடுவரவர்களே, நீங்கள் ஸ்பீடாக பேசுவதிலே ஒரு ஹீரோ உண்டா, இனிக்க பேசுவதிலே ஒரு இனிப்பு அண்டா, சரி தருவதிலே நீங்கள் ஒரு போண்டா, இந்த உலகத்திலே உண்டா, அப்படியே தீர்ப்பு எங்கள் பக்கம் உண்டா உண்டா என கேட்கிறேன். நடுவரவர்களே, எதிரணியில பேசின 3 பேரும் பேசினாங்க. பார்த்தீர்களா? சுந்தர் பிச்சையை பார்த்தீர்களா? சுந்தர் பிச்சைக்கு 52 வயசு. அவர் இளைஞரா? தலைப்பு இளைஞர்கள் இல்ல, இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா பெரும் எண்ணிக்கையாகிறது தலைப்பு. தலைப்பே பார்க்க மாட்டீங்களா முழுக்கிறோம். நடுவரவர்களே, இங்க இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்பி கல்லூரி மாணவர்கள் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இருந்துட்டா நாங்களும் பெரும் நம்பிக்கையே பேசுறோம். ஆனா எல்லா நீ படிச்சுக்கப்பா, நீ படிச்சுக்க. எதிரில் இருந்தாங்க. பாத்துங்களா? பொண்ணு பின்னாடி போனா 0, நீ படிச்சுனா ஹீரோ. டைலாக் எல்லாம் எழுதினேம்மா, அது சரியா கரெக்டா பாருங்கம்மா. நீங்க எல்லாமே எத்தனை 200 சிசி பைக்கா இருந்தாலும் ஒரு ஸ்கூட்டி பின்னாடி தான் நடுவரவர்களே கடல்ல முத்து சொல்லலாம். ஆனா கடல் முழுக்க முத்துதான் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் சாதித்தவர்களை அடையாளப்படுத்திட்டு எல்லா இளைஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்களை சாதிக்கிறாங்க. பாத்தீங்களா? இந்த பேசுறாங்க பாருங்க, நல்ல செக்குல ஆட்ட உருட்டே. அதை விட நடுவரவர்களே இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எடுத்து கூட வச்சுக்கிட்டேன். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். திருச்சியிலே ரமேஷ் என்கிறவர் தாய் தந்தைக்கு சிலை வைத்தாரை பார்த்தீர்களா? நான் கேட்கிறேன், இருக்கும்போது இலை வச்சு சோறு போடாது, நீ செத்து போனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம், மனதை உருக்கிய சம்பவம். நாகூர் வீதியில யார் மனாதையற்ற ஒரு பெண்ணுடைய சடலம். அந்த சடலத்தை அங்க இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்து யாரான்னு பார்த்து எடுத்துட்டு போய் கேட்கிறாங்க. நாகூர் மாவட்டம் மொட்டன் கிராமத்தை சேர்ந்த ஜெகதாம்பால் என்கிற ஒரு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு அத்தனை உறவுகளுக்கு இருந்த அனாதை கணவன் ஒரு தாய் இருக்கானா? இன்னைக்கு Facebookல மெசேஜ் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பெத்த அம்மா கிட்ட என்னைக்காவது சாப்பிட்டியாமா, எப்படி இருக்கேன்னு கேட்க முடியாத இளைஞர்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறார். நான் எல்லா இளைஞர்களையுமே குறை சொல்லல, ஆனா பெரும்பான்மையான இளைஞர்கள் இப்படித்தான் இருக்காங்கன்னு எங்களுடைய வருத்தம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? நடுவர்கள் 2 இளைஞர்கள் அப்படியே போறாங்க, காலேஜ் பக்கம் 2 பொண்ணு துரத்தி லவ் பண்றாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கவே இல்லை, ஏதாவது ஒரு பண்ணிடணும்ட்டு பண்ணணுமா? 2 அடி பேச்சாளருக்கு ரொம்ப சிறப்பா பேசினாங்க அப்படின்றத நீங்க ரொம்ப
சிறப்பா கவனிச்சு ரசிச்சீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாண வீட்டில் பேச போட்டிருந்தாங்க. சார், நம்ம 3000 பத்திரிக்கை சார், இதே 5000 பேர் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல சார். நீங்க சரியான சாப்பாடு நேரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பேர் போயிடுவாங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப அழகா கை தட்டி ரசிச்ச மாணவ செல்வங்களுக்கு எங்க பட்டிமன்ற சார்பாக மீண்டும் தலைமுறைக்காக கவிதைகள் படைப்பவன் கவிஞன். தலைமுறைக்காக கவிதைகள் படைப்பவன் கவிஞன். பல தலைமுறைகளை கவிதைகள் படைப்பவன் தான் மகா கவிஞன். மாட்டு வண்டி போகாத இடங்களில் கூட தன் பாட்டு வண்டியை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அவர் அழகா, அதாவது ஸ்பீக்கர்னு நினைச்சாலும் சரி, கைத்தட்டணும்னு நினைச்சாலும் சரி, உடனே செஞ்சிடணும், யோசிக்க கூடாது. சில பேர் தட்டுறாங்க, அப்படியே ஓ படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினாலே உன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. எதுக்கு அந்த பாட்டு? நாங்க தான் தூங்கலேன்னு கேட்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் பாரதிதாசனிடம் தமிழ் கற்றவர். சார், இன்னைக்கு இளைஞர்கள் தலைவர்களை விரும்புகிறார்கள் தவிர தான் தலைவனாக விரும்புவது. நீங்க யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் நடிக்கிறான், யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறான், படத்தை வெளியிடுறாங்க. விடிய விடிய 4 மணிக்கு போய் 1000 2000 இந்த டிக்கெட்டை விலை கொடுத்து வாங்கி பெரிய பெரிய கட்டவுட் வச்சு அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்யறாங்க சார். ஒரு துயரமான சம்பவம் கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 19 வயது இளைஞன் அந்த கட்டவுட் பாலாக்கும் போது கீழே